புலம்பெயர்ந்த முதலீடுல ஒரு மிகப்பெரிய முதலீடு இந்த முதலீடு. உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய உரிமையாளர் 130 ஊழியர்கள் வேலை செய்து லண்டனில் வாழும் தமிழர் ஒருவரால் எப்படி பல கோடி ரூபாய் பெறுமதியிலான இந்த கடற்கரை விடுதியை உருவாக்க முடிந்தது? இதன் பின்னணி என்ன? இந்த கடற்கரை விடுதியின் வெற்றிக்கு காரணங்கள் என்ன? இது போன்றவற்றை இந்த நிறுவனத்தின் பொது முகாமையாளரிடம் கேட்டறிந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த ஒரு வருஷத்துக்கு முடிவிலேயே நாங்கள் ஒரு லாபகரமான நிலைமைக்கு இந்த அப்பாண்ட ஆசையை நிறைவேற்றணும் என்ற ஒரு கனவில் தான் 3-4 பெரிய பிராண்டோட போட்டி போட்டு தான் நிலைமைக்கு வந்திருக்கு. நம் நாட்டவர்கள் வாட்ஸ்அப் எண்ணூடாக தொடர்பு கொண்டு விசேட விலைச்சலுகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்கு வந்த நான் ஏற்கனவே பல காணொளிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த காணொளி நிறைவான காணொளி. இந்த காணொளி எப்படி இருக்க போதுண்டா, உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே மாதிரி எதிர்காலத்தில் நாங்களும் ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிறவர்களுக்கு, அதை விட இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே யாருடையது என்றதை அறிஞ்சு கொள்ளணும்னு நீங்கள் யோசிப்பீங்கள். அந்த விவரங்களை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர மாதிரி இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய பொது முகாமையாளரோட கதைக்க போறேன். ஒரு சின்ன நேர்காணல் மாதிரி பதிவாகும். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். இப்ப இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய பொது முகாமையாளரோட கதைக்கு போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? என் பேர் சிவப்பிரியன். இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே தொடக்கத்தில் இருந்து இது முதல் நாள் திறப்பு விழா செய்யும் வரைக்குமான அந்த இதை சொல்லுங்க கொஞ்சம் சுருக்கமாக. இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே என்ற ரிசோர்ட்டின் எண்ணக்கரு எங்களுடைய சேர்மன் மிஸ்டர் கிருஷானந்த் சிவபாலன் அவர் திருவண்ணாமலையை பூர்வீகம் கொண்டார். அவற்ற எண்ணக்கரு தான் இந்த மாதிரி ஒரு ரிசோர்ட் ஒன்றை திருவண்ணாமலையில் உருவாக்கணும் பண்ணுறது. 2017ஆம் ஆண்டு தான் இதுக்குரிய முதலாவது அடியை எடுத்து வச்சு துவங்குறதுக்காக. பிறகு இடையில் எங்கள் நாட்டில் 2-3 இந்த டாலர் பிரச்சனை வந்தது, இந்த கோவிட் வந்தது, அப்போ ஈஸ்டர் கொண்டாடி, இப்போ அதால் சில டிலேயில் 2024ஆம் ஆண்டு நாங்கள் இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்தை பூர்த்தியாக கடந்த சில நாட்களுக்கு முதல் தான் கொண்டாடி இருந்த நாங்கள். கிட்டத்தட்ட இப்போ 58 ரூம் இருக்குது. எங்களோட 130 ஊழியர்கள் வேலை செய்கின்ற ஒரு ஃபேமிலி மாதிரி. முதன்மையான விஷயம் என்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்களால் நடத்தப்படுகிற எந்த ஒரு வியாபாரத்திலையும் அந்த ப்ரொஃபஷனல்ஸை ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொண்டு வந்திருக்கவில்லை. என்னென்னு சொன்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இலங்கையிலையும் வேறு நாடுகளிலையும் வேலை செய்த அனுபவம் உள்ள ஊழியர்களால் மட்டும்தான் இது நடத்தப்படுது. இந்த ஹோட்டல் எடுத்துக்கொண்டா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கிச்சன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எஃப்எம்பி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. வடக்கு கிழக்கில் புலம்பெயர்ந்த முதலீடுல ஒரு மிகப்பெரிய முதலீடு இந்த முதலீடு. அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. அப்படி செய்தாலும் அதை ப்ரொஃபஷனலிசம் நடத்துறது நிறைய இடங்களில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் இதில் உங்களுக்கு சொல்லணும், இப்போ நிறைய பேர் முதலீடு செய்கிறார்கள். முதலீடு செய்து இப்போ ஒரு விடுதியோ அல்லது ஒரு ஏதோ ஒன்றில் முதலீடு செய்கிறார்கள் என்றால் அதை நடத்தி கொண்டு போகும்போது ஒரு ஆண்டில் அல்லது 1.5 ஆண்டில் அது தடைப்படுது அல்லது தொடர்ந்து செய்ய முடியாமல் போகுது. அதுக்கான காரணங்களாக என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில்? அதுக்கான காரணம் மெயினாக நீங்கள் எல்லாருமே உடனடியான ஒரு ரிட்டர்னை எதிர்பார்க்குறவருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்கினா தான் நீங்கள் இதில் நிலைச்சு நிற்க முடியும். அந்த பிராண்டை உருவாக்குறது சாதாரணமாக உருவாக்கிட முடியாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள். மற்ற ஏதோ ஒரு நீண்ட கால திட்டம், இந்த வருஷத்தில் வரணும், அடுத்த வருஷத்தில் வரணும் மட்டும் எதிர்பார்க்க. இது நீண்ட கால திட்டம். இந்த பிராண்ட் உருவாகி வந்ததுக்கு பிறகு அது தன்னிச்சையாகவே உங்களுக்கு அந்த ரிட்டர்னை கொடுத்து கொண்டு இருக்குது. அந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு நீங்கள் உங்களோட ஊழியர்களை நல்ல திறமையான தெரிவு செய்யணும், அவர்களை நல்ல முறையில் நடத்தணும், அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கணும். எந்த நாளும் இவால்வ் பண்ணிக்கணும். இவால்வ்னா எந்த நாளும் முன்னேறிக்கொண்டே போகணும். இந்த ப்ராப்பர்ட்டி இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதை ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னுக்கு எடுத்து வைக்கணும் மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நாங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் முன்னேற்றத்தை கொண்டு வந்துருக்கலாம். நீங்கள் முதல் ஒருக்கா நீங்கள் அப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த அதை விட நாங்கள் கூடுதலாக சமூக ஊடகங்கள் எடுத்தது வேறு இடங்களில் பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக வந்திருக்குது. எங்களோட புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அழைப்பு விடுறோம், இங்கே வந்து பாருங்கள். இது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு அடுத்த முறையில் இங்கே வடக்கிலேயோ எங்கேயுமே ஒரு இன்னொன்று மற்ற யாரும் செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அல்ல இங்கே இருந்தாலும் வரணும் எதிர்பார்க்குறோம் வேண்டாம். அப்படி வந்தால் தான் இங்கே உள்ள மக்களுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொண்டு வரும். இந்த இடத்துக்கு ஒரு பிரயோசனமாக இருக்குது. இப்போ இதால் நாங்கள் வெளியில் உள்ள எத்தனையோ சப்ளையர்ஸ் எங்களோட இணைஞ்சிருக்கணும். வெளியில் நாங்கள் எங்கள் சர்வீஸுகளுக்காக வெளியிலேருந்து எடுக்கிற ஆக்கள் இருக்குன்னா அப்போ இந்த ஒரு சிறிய ஒரு பொருளாதார மையத்தை இதை மையமாக வச்சு உருவாக்கி கொண்டிருக்கோம். பாசிக்குடாவில் கூட 15-16 ஹோட்டல் இருக்குது. ஆனால் 9 இடத்து போகிற எதுவுமே இல்லை.
அதுதான் நான் இப்ப திருவோணமலையில கூட மிகப்பெரிய விடுதிகள் என்று எடுத்துக்கொண்டா மிக குறைவு. சின்ன சின்ன விடுதிகளை நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு பெரிய விடுதிகள் என்று பார்க்கும்போது அது வெளிநாட்டு நிறுவனங்களுடையதாகவும் மற்றது சிங்கள மக்கள் சார்ந்ததாகவும் தான் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கிழக்குல இருக்கிற ஒரு மிக கிழக்கே சொல்லலாம், வடகிழக்கிலே சொல்லலாம். நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கோம். எல்லாத்துக்கும் வடகிழக்கிலே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இது மாதிரி நடத்தப்படுற ஒரு இடம் இதுதான். 60 ட்ராவல் ஏஜென்ட்டோட ஒர்க் பண்ணுறோம். அவையெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று இல்லாட்டில் எங்களை நம்ப மாட்டோம். அப்போ எங்களை நம்பி எங்கள் தங்களோட கெஸ்ட் அனுப்ப மாட்டோம். நான் 60 ஏஜென்ட்ஸோட ஒர்க் பண்ணுறோம். மற்றது எத்தனையோ வெட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் செய்ய நிறைய புலம்பெயர் தமிழர்களை வந்து அவைய பிள்ளைகள வெட்டிங் எல்லாம் இங்கே பீச்சில் செய்திருக்கிறோம். எல்லாருமே சந்தோஷமாக போயிருக்கிறோம். நாங்கள் இன்னும் நிறைய வெட்டிங்களுக்கு புக்கிங் எல்லாம் இருக்குது. நாங்கள் அவைய தேவையை உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களை செய்யக்கூடிய அனுபவமும் திறமையும் வந்து எங்களோட ஊழியர்கள்ட்ட இருக்கிறோம். வேண்டாம் தென்பகுதியில் போய் வெட்டிங் இப்போ நிறைய புலம்பெயர் தமிழர்களோட 2வது ஜென்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று எதிர்பார்க்குறோம் வந்து அந்த பணமும் அந்த வருமானம் வந்து வடகிழக்கே வரணுமெண்டா அவன் இங்கே வரலாம். அதே சர்வீஸ் நாங்கள் கொடுக்க வேண்டிய அதை விட திறமையான சர்வீஸ் அதை கொடுக்குறதுக்கு நாங்கள் இங்கே ரெடியாக தான் இருக்கிறோம். எங்கள்கிட்ட தகுதி இருக்கிறது நினைக்கலாம் வந்து அப்படி இல்லைன்னா இங்கே தென்பகுதியிலேருந்து வந்து வேலை செய்கிறாவே இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம் எங்கள்கிட்ட வேலை செய்கிறோம். தரமான ஒரு ப்ராடக்ட்டுக்கு எங்கள்கிட்ட சிலது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டேக்கரான ப்ராப்பர்ட்டி. இதை வந்து இந்த நிலைமையில மெயின்டைன் பண்ணுறான்னு சொன்னால் நிறைய செலவுகள் நிறைய உழைப்புகள் இதெல்லாம் இருக்குது. அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே பின்ன 130க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சொல்லும் போதே அது மாத செலவை பார்த்தாலே அது தலையை சுற்றும். அப்போ அதெல்லாம் மெயின்டைன் அப்படி வந்தால் தானே மற்ற தென்பகுதியில் உள்ள ஹோட்டல்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்து எல்லா பெரிய பெரிய ஹோட்டல்களும் அப்படி தான் இருக்கு. நாங்கள் வந்து ஷார்ட்கட்டுக்கு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. இதை வந்து நிலைபெறான ஒரு அபிவிருத்தியை நோக்கி தான் நாங்கள் செய்யறோம். இந்த பிராண்டை டெவலப் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு இப்போ நிறைய ஹோட்டலில் வந்து வெளிநாட்டிலேருந்து எங்கடையாக்கள் வந்தாலும் ஃபாரின் பாஸ்போர்ட்னு சொன்னால் ஃபாரின் ரேட் தான் எடுப்போம். ஆனால் நாங்கள் அது லோக்கல் ரேட்டே எடுப்போம். அவைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர தமிழாக்களுக்கு லோக்கல் ரேட் இப்போ விட அது ஒரு பிரச்சனையாக அவைக்கு இருக்குது. வந்து எல்லா இதே நீங்கள் இலங்கையை சேர்ந்து புலம்பெயர்ந்து போயிருந்து வந்தாலும் அந்த பாஸ்போர்ட் ஃபாரின் பாஸ்போர்ட்னு சொன்னால் அது ஃபாரின் ரேட்டுக்கு அது எந்த பூர்வீகம்ங்கிற நாடாக இருந்தால் நீங்கள் லோக்கல் ரேட் எடுப்பாங்க. அது என்ன மாதிரியான விலை கழிவை கொடுப்பீங்க? இல்லை எங்களோட லோக்கல் ரேட் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நைட்டுக்கு வந்து 55,000 ஹாஃப் போர்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரோட சேர்ந்து ஸ்டார்ட் ஆகுது. சில வேலை வந்து இப்போ எங்களுக்கு ஒரு அக்டோபர் நவம்பரில் சில டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ அதெல்லாம் இந்த உள்ளூர் மக்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் இருக்கோ அதை வைக்கும், அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ இங்கே வந்து நிறைய வகையான அறைகள் இருக்குது, அடுத்தது பெங்களா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இதுன்ற கட்டண விவரங்கள் இது மாறுபடும் எனக்கு தெரியும். இந்த சுற்றுலா பயணிகள் வர காலப்பகுதிகளில் உச்சம் பெறும் அதெல்லாம் சரி. ஆனால் இப்போ நடுத்தரமாக வெவ்வேறு காலப்பகுதிகளில் வெறும் யோசிக்கிறவர்களுக்கு அடிப்படையில் விலை தெரிஞ்சால் நல்ல மேலே அதுக்கு 1 ஜூலைலேருந்து 15 செப்டம்பர் வரைக்கும் இங்கே உள்ள ஒரு பீக் சீசன். இங்கே தான் அப்போ தான் ட்ரிங்கோவில் எல்லா ஹோட்டலுமே ஃபுல்லாக இருக்கும். சரியான டிமாண்ட் இருக்கிற காரணம் அந்த நேரத்தில் வந்து எங்களோட ரேட் வந்து கிட்டத்தட்ட $US பார்த்தா ஆல்மோஸ்ட் $290 பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ரேட்னு பார்த்தால் 75,000 ஹார்பர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரோட சேர்த்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்ரீலங்கன் ரேட். இது இந்த பீரியடில் மட்டும். அதுக்கு பிறகு வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபுல் போர்ட் 65,000 பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னரோட சேர்த்து 65,000 ஹாஃப் போர்ட் 55,000 மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது சில மாதங்களில் சில விலை கழிவுகளில் நாங்கள் அறிவிப்போம். அதுக்கேற்ற மாதிரி அதுதான் எங்களோட சாதாரண அடிப்படை விலை வந்து. நாங்கள் தங்கி வந்து அந்த பீச் பிளேஸ் இருக்குல்ல, அது வந்து $700 இருந்தது அந்த ஆப்பில். இப்போ அது அவர்கள் வெளிநாட்டிலேருந்து புக் செய்து வரும்போது $700 டிரெக்டாக புக் பண்ணால் $700 வரும். ட்ராவல் ஏஜென்ட்டோட புக் பண்ணிக்கல நாங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டோட இருக்க கண்ட்ராக்ட் ரேட்டை பொறுத்து சில ரேட் மாறுபடும். சரி சரி. அதே இது எங்களோட தமிழாக்களை நாங்கள் அட்வைஸ் பண்ணி டிரெக்டாக எங்களை கண்டாக்ட் பண்ண சொல்லி எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கண்டாக்ட் பண்ண நாங்கள் லோக்கல் ரேட்டு கொடுப்போம். ஸ்பெஷலான ரேட் கொடுப்போம். நாங்கள் அந்த நாங்கள் தங்கி வந்தார் அது வந்து கிட்டத்தட்ட 100,000 105,000 கொடுக்கலாம். வரும் ஸ்ரீலங்கன் ரேட் வந்து அது மாதிரி வந்து எங்களோட பங்களோ இருக்குது 3 பெட்ரூம் பங்களோ. அது வந்து நாங்கள் $1,200 மாதிரி இருக்கும். 6 பேர் தங்கக்கூடிய வசதி இருக்குது. அது ப்ரைவேட் பூல், பெரிய பூலோட இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு வெட்டிங்குக்காக வந்திருக்கிறவையோ ஒரு குரூப்பாக வந்திருக்கோ அதோட பக்கத்தில் இன்னொரு நாங்கள் 4 ரூம் கட்டி கொண்டிருக்கோம். அது இன்னொரு 1 மந்த்தில் ரெடி ஆயிடும். அப்போ ஒரு 15 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி குரூப் ஒரு வெட்டிங்குக்கு வரணும்னு சொன்னால் அவன் ப்ரைவசியோட தனி ஒரு பூலோட இருக்கக்கூடிய வசதி எங்கள்கிட்ட எதிர்காலத்தில் இருக்கும். வந்து இப்போ ஒரு மாதத்தில் அது எல்லாம் ரெடி ஆயிடும். 15 பேர் ஒரு வெட்டிங்குக்கு வேணும்னா அங்கேயே ஒரு வெட்டிங்கை வைக்கக்கூடிய வசதியும் இருக்குது. ஒரு கார்டனில் வைக்கக்கூடிய வசதி, ஒரு பார்ட்டியை வைக்கக்கூடிய வசதி எல்லாமே அதில் இருக்குது. அடுத்தது இங்கே 2 உணவகம் இருக்குது. அது இந்த வந்து எங்கள்கிட்ட மெயின் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. மெயின் ரெஸ்டாரண்ட்டில் தான் எங்கள்கிட்ட புஃபே பிரேக்ஃபாஸ்ட் புஃபேயும் டின்னர் புஃபேயும் சர்வ் பண்ணப்படுறது. லஞ்ச் இல்லையா? மத்தியானம் லஞ்ச் இப்போ எங்களை ஆக்கியபன்சி இப்போ லஞ்ச் உள்ள இருந்தால் லஞ்ச் புஃபேயும் அதில் வரும். சரி. மற்றது வந்து அலை டெக்கன்னுங்கிற தமிழ் பேர்லாம் வச்சுங்க. அலை டெக்கன் வந்து அது வந்து எங்கள்கிட்ட அலாகாட் ரெஸ்டாரண்ட், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், கடல் உணவு எல்லா விதமான உணவு. திருவண்ணாமலை வந்து கடல் உணவுக்கு ஒரு பிரசித்தமான இடம். எல்லாரும் வந்து திருவண்ணாமலைக்கு வர வந்து அந்த கடல் உணவை சுவைக்கொண்டு வரல. எங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான இந்த கடற்கரையிலேயே பிடிக்கப்பட்ட
மீன்களோ நண்டு இறால் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கே இருக்கும் வந்து நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மற்ற எங்களோட மெனுவில் உள்ள எல்லா ஐட்டம் இருக்கும். மெனுவில் இல்லாதது கூட நாங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று தந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இருக்குது. சரி, வெளியில இருந்த ஒரு நிகழ்வை இங்கே செய்ய போயணும்னு சொன்னால், இப்போ ஒரு திருமண நிகழ்வு செய்ய போயணும்னு சொன்னால் அந்த திருமண நிகழ்வுக்கு நீ எல்லா காலத்துலேயுமே அனுமதி இல்லை. நாங்கள் நார்மலாக வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து அந்த பீச்சில் வெட்டிங் செய்கிறது அவ்வளவு ஊக்குவிக்கிறதில்லைன்னு சொன்னால் அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறையா எங்களோட 90% கிளையண்ட் வந்து ஃபாரின் கிளையண்ட்ஸ். அப்போ அவன் எங்கள் பீச்சில் ஃப்ரீயாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்போது நாங்கள் அதை செய்ய இல்லாமல் இருக்கும். அது வந்து செப்டம்பருக்கு பிறகும் ஜூன் வரைக்கும் எங்களுக்கு அவுட்டோர் வெட்டிங் செய்யலாம். மற்ற இண்டோர் வந்து நாங்கள் போனாலும் செய்யலாம். எங்கள்கிட்ட பேங்க்வெட் ஹால் இருக்குது, அதில் செய்து கொள்ளலாம். அவுட்டோர் வெட்டிங்கை வந்து நார்மலாக அந்த டைமில் நாங்கள் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. ஒரு சின்ன ஒரு 25-50 பேர் எடுக்கலாம். இப்போ நிறைய வெட்டிங்கள் அப்படி தான் வருது. இப்போ 50 பேர் அவை ஃபாரின் வெட்டிங், அது 50 பேர் அதில் சில இடங்களில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வெட்டிங்கின் தன்மையை பொறுத்தது. அதை தாண்டி மண்டப அமைப்பு இருக்குதா? மண்டபம் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு 300 பேருக்கு இருக்கக்கூடிய மண்டபம் இருக்குது. எங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் இவெண்ட் பிளானர் இருக்கார். அவங்களுக்கண்டே அவங்க கம்யூனிகேட் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு எல்லா உதவியும் செய்து இந்த நிகழ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு ஆளை தருவோம். நாங்கள் உங்களோட தொடர்ந்து அந்த பயணிக்கிறதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இதில் எல்லாம் செய்யக்கூடிய. அப்போ அது உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அவர் தமிழ் எல்லாம் நல்லா பேசக்கூடியவர் தான், தமிழ்நாடு தான். வேறு என்ன சவால்கள் இருக்குது இதில்? சாதாரணமாக இயற்கையாக உள்ள இந்த நாட்டு பிரச்சனை இதுகளை விட வேறு ஒரு பெரிய சவால்களும் எங்களுக்கு இது நடத்தி கொண்டு போகிறதுல உண்மையிலே இல்லை. கிட்டத்தட்ட 1000 மரத்துக்கு விளைஞ்சு நட்டுருக்கிறோம். திருவண்ணாமலையில் இப்படி ஒரு பச்சை பசேலன்ற ஒரு இடத்தை பார்க்குறது சரியான கஷ்டம். இந்த வெப்பமான காலநிலைகளை இப்படி கொண்டு போகிறது அவர் மிக சந்தோஷமாக இந்த வரைக்கும் அவருடைய எதிர்கால திட்டங்கள் இருக்குன்னு சொன்னால் இதில் ஒரு லாபத்தை வந்து இந்த மக்களுக்கு இந்த ஸ்பெஷலாக குழந்தைகளோட படிப்புக்கு செய்யணும்னா அவர் ஏற்கனவே அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கார். அது ஒரு முறைப்படுத்தி நாங்கள் அடுத்த வருஷங்களில் அதை துவங்கம் வந்து இந்த கிழக்கு மாநிலத்தில் உள்ள படிப்புக்கு தேவையான உதவியை செய்கிற தேவைப்பட்டவர்களுக்கு அவரோட திட்டங்கள் இருக்குது. அவர் அதை சந்தோஷமாக செய்கிறதுக்கு பார்த்து கொண்டும் இருக்கார். அந்த பரம்பரை படம் இருக்குது, அதை பார்த்துட்டு வருவோம். சரி, இதில் தான் படங்கள் இருக்குது, வாங்க பார்ப்போம். இது வந்து எங்களோட சேர்மன் மிஸ்டர் கிருஷானந்த் அண்ட் டாக்டர் மிஸ்ஸஸ் ஷாமினி கிருஷானந்த் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ். இந்த லேண்ட் உண்மையில் வந்து அவங்களோட மிஸ்டர் கிருஷானந்த் சிவபாலனுடைய தாத்தாவால் இதுதான் அவற்றால் இவருக்கு வழங்கப்பட்டது தான். இது பரம்பரை காணி. அது பரம்பரை காணி. இந்த லேண்ட் அது அவே நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா, லண்டனுக்கு போய் தான் வாங்கினதாக. அவருடைய அப்பா இந்த ஹோட்டல் ஒன்று கட்டோன்மெண்ட் இருந்தால் அப்புறம் நாட்டில் நிலைமையால் அவரால் அதை திருப்பி செய்து கொள்ள முடியலை. அப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு மிஸ்டர் கிருஷானந்த் சிவபாலன் வந்து அவருடைய அப்பாண்ட ஆசையை நிறைவேற்றணுமென்ற ஒரு கனவில் தான் இந்த ஒரு 7 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்டை தொடங்கி மிக சக்ஸஸாக ரன் பண்ணி கொண்டு போகிறோம். இது மிஸ்ஸஸ் டாக்டர் கிருஷானந்த் அவைண்ட ஃபேமிலி. அவை வந்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் சேர்ந்து வெற்றிங்கோ அவே பூர்வீகமாக கொண்டவை. அவை திருவண்ணாமலையில் நாங்கள் பிறந்த மண்ணில் ஏதாவது ஒன்று செய்து ப்ரொஃபஷனல் நடத்தணுன்ற ஒரு ஆசையில் தான் இந்த ப்ராஜெக்டை துவங்கினவை. இதில் அவை இல்லை, அவைண்ட பரம்பரை குடும்பம் தான். இது வந்து அந்த உரிமையாளர் மிஸ்டர் சிவபாலன் கிருஷானந்தின் ஃபேமிலி. இது டாக்டர் ஷாமினி கிருஷானந்த் அவைண்ட ஃபேமிலி இருக்கிறோம். இது இதில் இருக்கிறது அவதான் சின்ன வயசுல இருக்கிறது. அவருடைய அப்பா அம்மா டாக்டர். அவை யூகேல தான் அவ பிறந்து வளர்ந்து. இதில் ஒரு சின்னலேயும் இல்லையா? இதில் சின்ன இதில் இருக்கிறார். இதில் இருக்குது. இவர் தான் இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய உரிமையாளர். ஆளை பாருங்க, லண்டனில் கண்டா வணக்கம் சொல்லுங்க. அவர்கள் பரம்பரையாகவே இங்கே ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேனும் முதல்லே அமைக்க முடியாமல் போனேன். உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது சொல்லியிருப்பாரு. இல்லை, இது அவை ஏற்கனவே ஒரு முயற்சி ஒன்று எடுத்து வராடு. அப்பா வந்து கொழும்பில் உள்ள ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பாக செய்கிறதுக்கு. அப்போ அந்த டைமில் யுத்த நிலைமைகள் வந்ததால தான் இதை செய்ய முடியாமல் போனது. இதில் வந்து இராணுவம், இந்திய இராணுவம் எல்லாம் இந்த லேண்டில் இருந்திருக்காங்க. இந்த லேண்டில் இருந்திருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து அவை இந்த ஏரியா வந்து அப்போ வந்து ஒரு அக்சசிபிள் இல்லாமல் இருந்தவை இல்லையா. அப்போ அதால் வந்து இந்த திருவண்ணாமலையில் இருந்த நிலைமையில இருக்க தெரியும். அப்போ அதெல்லாம் செய்ய முடியாமல் போனது. நிறைய பேர் இங்கே வந்து முதலீடு செய்யணும்ன்றதை நீங்களும் விரும்புகிறீங்க. ஏற்கனவே ஒரு தனியாக கதைக்கும் போதும் சொன்னீங்க, இங்கே நிறைய தமிழாக்கள் வந்து முதலீடுகள் செய்யணுமெண்டு. இப்போ இங்கே உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளைக்க அவர்களுக்கு அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து ஒரு முதலீட்டு செய்கிறார்கள் என்றால் சில பேர் என்ன யோசிக்கிறேன்னா அதை பற்றிய முழுமையான அறிவோ அல்லது அதை பற்றிய அனுபவங்கள் இல்லாமல் தெரிஞ்சாக்கள்கிட்ட கொடுத்தா தான் அதை சிறப்பாக செய்வீனும் என்ற மாதிரியான எண்ணங்கள் அவர்கள் மத்தியில் இருக்கலாம். அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இந்த ஹோட்டல் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்படி ஒரு எண்ணக்கரு இல்லாததான் காரணம். நீங்கள் அந்த தொழில் திறமை வாழ்ந்த ஆக்களை கொண்டு வந்து வரும். முதலாவது தொழிலை தெரிஞ்சால் தான் இது நடத்த முடியும். தொழிலை பற்றி அறிவு பூர்ணமான அந்த துறை சார்ந்த ஈடுபாட்டோட தொடர்ந்தும் இருக்கிறவங்கலாம் இதில் இன்னும். நீங்கள் யோசிக்கலாம்,
வடகிழக்கில் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டான ஒரு கம்பெனி இந்த வரைக்கும் உருவாக முடியலை. என்ன காரணம் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு மனோநிலை வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த காசை வந்து இங்கே வந்து முதலிடும் போது இங்கே உள்ள தொழில்திறமையாளர்கள் அதுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அவைய ஆலோசனைகளை பெற்று தான் இப்போ எனக்கு எல்லாம் தெரியுமென்னு சொல்லி எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ காசு எடுக்கிறன்றதுக்காக ஹோட்டலை கட்ட முடியாது, நடத்த முடியாது. சில இடங்கள்ல எப்படி இருக்குமெண்டா இப்போ ஒரு சமையல் துறைன்னு சொன்னால் அதுக்குள்ள அனுபவமான ஆட்கள் இருப்பினும், அதே மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தும் அனுபவமான ஆட்கள் இருப்பினும், ஆனால் தலைமையாக கொண்டு வந்து போட்டுறாள் ஒரு சொந்தக்கார ஆளாக இருப்பேன். அது நான் நிறைய இடத்துல நானும் கண்டிருக்கேன். அதுதான் அந்த தோல்வியாக நான் சில நேரங்களில் அதான் உண்மை, அதான் தோல்வி காரணம். மற்றது வந்து அந்த திறமைக்குரிய ஊதியத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கணும். இப்போ அது நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் வந்து அந்த திறமையாளருக்கு வந்து உரிய ஊதியத்தையோ உரிய வசதிகளை கொடுத்தால்தான் அவங்களோட வந்து நிற்பினோம். அப்படி இல்லாமல் இருந்தால் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3-4 பெரிய பிராண்டோட போட்டி போட்டு தான் நிலைமைக்கு வந்திருக்கு. 3-4 பெரிய பிராண்ட் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறார்கள், மிகப்பெரிய ரிசோர்ஸஸோடு இருக்கிறார்கள். அப்போ அதெல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு இன்றைக்கு ட்ரிங்கோவில் போலி பீச் பை டிஎஸ்கேன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் இல்லை, ஸ்ரீலங்காலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய அங்கே உள்ள பிஸ்னஸ் கூட எல்லாம் எங்களுக்கு வந்திருக்குது. அந்த ஏஜென்ட்லாம் அங்கே பிரச்சனையாக இங்கே கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கெஸ்ட்டை வந்து அவ்வளோ கொண்டு வந்திருக்கோம். வந்து நாங்கள் ஒரு பெரிய பிராண்டோட போட்டி போடுவோம். அதால் எங்களால் வர முடியும், கட்டாயம் இது வந்து வர முடியுமென்ற ஒரு இதை வந்து நாங்கள் உருவாக்கி தந்துருக்கோம். அதே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிண்டா கூட, சின்ன ஹோட்டல்ண்டா கூட அதை தொழில்திறமை நடத்த முடியும். ஆனால் எங்களுடைய அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கிறே இல்லை. இந்த சுற்றுலா பயணிகளோட நீங்கள் 25 ஆண்டா பணியாற்றி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்கள் ஒரு விடுதிக்கு இன்றைக்கு வந்தால் நாளைக்கு நாளன்னைக்கு இன்னொரு 10 ஆண்டு கழிச்சும் இந்த திருகோணமலைக்கு வந்தால் கட்டாயம் உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்கு தான் போகணுமென்று அந்த மனநிலையை உருவாக்குறதுக்கு இங்கே வழங்கப்படுற தரமான சேவை தான் முன்னணியில் இருக்கும். இப்போ அவர்களோட நிறைய கதைச்சிருப்பீங்க, பழகிருப்பீங்க. அவர்கள் சார்ந்து இதை பிரதானமாக எதிர்பார்க்குறாங்க. எல்லா சுற்றுலா பயணமே இங்கே வந்து போய்களை வந்து அவ எடுத்துகிட்டு போகிறது அந்த நினைவுகளை மட்டும்தான், அந்த மெமரியை மட்டும்தான். இங்கே கட்டிடம் எப்படி இருந்ததோ, டிவி எப்படி இருந்ததோ சொல்லிட்டு போகிறது. அந்த நினைவு வந்து ஒரு மனிதரால் தான் உருவாக்க முடியும். அந்த சர்வீஸ் எங்களோட ஊழியர்களின் தொடர்பாடல இன்டராக்ஷனால தான் அது உருவாக்க முடியும். அப்போ எங்களோட ஊழியர்ன்ற அந்த தொடர்பாடலும் அவை கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா மைல், நாங்கள் எவ்வளவு அவையின் கடமையும் தாண்டி செய்கிற சர்வீஸ்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு ஹனிமூன் கப்பல் வந்தால் அவையின் பெட் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோம், அவைக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் எப்படி கொடுக்குறோம், அல்லாட்டி ஒரு திருப்பி வர கெஸ்ட்டை நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தி கொள்கிறோம், அவைக்கு என்ன ஒரு முக்கியத்தை கொடுக்குறோம். அப்படி ஒரு சின்ன விஷயங்கள் அவை இந்த மனதில் எண்டையுமே நிற்கும். மற்றது வந்து உணவின் தரம் கட்டாயம். அடுத்த சுத்தம் இங்கே முதல் தரம் நான் முதல் வந்தனே நான் ஒரு ஆண்டுக்கு முதல் ஒரு சில அறைகளை பார்த்து நான் உள்ளுக்கு போகும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இன்றைக்குமே இருக்காது. இப்போ 2 வருஷத்துக்கு முதல் இருந்த விட அதை விட நல்லா நாங்கள் இப்போ எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். சில இடங்களில் வந்து சில இடங்களில் ஹோட்டல் போக பழசாகி போயிட்டு, ஆனால் நீங்கள் வந்து போக புதுசாக வர மாதிரி தான் நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மெயின்டெனன்ஸ் டீம் ஒன்றும் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு 15 பேர் 12 பேர் இருக்கு. நம்ம வந்து இந்த ஹோட்டலில் வந்து தொடர்ந்து என்ன பிள்ளை வந்தாலும் டக்குன்னு செய்து பார்த்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஒரு வர்ணம் பூசுறதோ, சின்ன பிள்ளைகள் வந்து அண்டன்னைக்கு செய்கிறதோ அவ்வளோத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த உரிமையாளர் சிறப்பாக வச்சிருக்கிறதுக்காக செலவு செய்கிறதுக்கு யோசிக்கிறது இல்லையா? ஏன்னா சில பேர் என்ன செய்கிறேன்டா, அது ஒரு சின்ன வெடிப்பு தானே, இதை பிறகு பார்ப்போம் என்ற ஒரு அது முக்கியம். ஒரு ஹோட்டலில் பிராண்ட் உருவாக்குறவங்க வந்து இதை வந்து நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிற காசஸில் அது வந்து போட்டு தான் ஆகணும். போட்டு தான் நல்ல அது வந்து நீண்ட நாளில் இன்னொரு 5 வருஷத்துலேயே வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான வியாபாரத்தை உருவாக்குறதுக்கு அந்த காலம் வந்து எங்களுக்கு முக்கியமான. இது நீங்கள் தொடங்கி இப்போ 2 ஆண்டு ஆகி இருக்குது. தொடங்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எப்படி போகுது என்ற சந்தேகம் கூட இருக்கும். நீங்கள் தொடங்கி எவ்வளோ காலத்தில் நாங்கள் சரியான சேவையை வழங்குறோம், இது வெற்றியை நோக்கி போய்கொண்டு இருக்குன்றது உணர்ந்து நீங்கள்? இல்லை, நாங்கள் தொடங்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவோடு தான் துவங்கினாங்க எல்லாருமே. எங்களோட சேர்மனும் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஆனால் இது ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்குது, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, நல்ல டீம் இருக்குது. அப்போ இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லித்தான் துவங்கினாங்க. வந்து 1 வருஷத்துக்கு முடிவிலேயே நாங்கள் ஒரு லாபகரமான நிலைமைக்கு இப்போ லாபகரமான நிலைக்கு கொண்டு வந்துருக்கிறோம். அடுத்தது வெளியிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வேணுமெண்டா இங்கே வந்து தங்கி இடங்களை சுற்றி பார்க்கணும்னு யோசிப்பேனும். அந்த மாதிரியான ஒழுங்குகள் செய்து கொடுக்குறீங்க? எங்கள்கிட்ட எங்களோட சொந்த வாகனம் 2 வாகனம் இருக்குது. எங்களோட வேன் இருக்குது, கார் இருக்குது. அதில் நாங்கள் பிக் பண்ணுறதோ, அவர்களோட இடங்களை சுற்றி காட்டுறதோ இதெல்லாம் வந்து நல்ல டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதன் மூலமாக அவர்களுக்கு எல்லா பிரயாண ஒழுங்குகளையும் எங்களால் செய்து கொள்ளையிலும். மற்ற வந்து இந்த எக்ஸ்கர்ஷன், இந்த போட் ட்ரிப்பல் போகிறதுக்கோ, வேல் வாட்சிங், டால்ஃபின் வாட்சிங், அதெல்லாம் எங்களோட சொந்தமான போட் இருக்குது. எங்களோட ஊழியர்களாலேயே உங்களை கொண்டு போய் காட்டி அதுக்குரிய பாதுகாப்போடு சகலம் செய்யக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னது இருக்குமோ அவ்வளோ வசதியும் எங்கள்கிட்ட
இங்கே நாங்களே உருவாக்கி வச்சிருக்கிறோம். அடுத்தது நான் இதுக்கு நிறைவாக கேட்கணும்னு யோசிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செய்வோம்னு யோசித்து செய்யப்பட்டதா இல்லை முழுமையான படங்கள் எல்லாம் வரைஞ்சு செய்யப்பட்டது? இல்லை இதில் முதல்ல சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் பிறகு இந்த லேண்டில் இவ்வளோ ஒரு சின்ன கட்டி பிரியோசன மில்லியன்றபடியாக தான் அடுத்த கட்டத்துக்காக பிளான் பண்ணி கொண்டு போனது. நாங்கள் அதை விட நிறைய அடிஷனும் பிறகு இப்பவும் செய்து கொண்டு தான் போகிறோம். ஒரு நாள் ஒரு வருஷம் புது விஷயங்களை ஆட் பண்ணிக்கொண்டு தான் போகிறோம். இப்போவும் ஒரு 4 ரூம் புதுசாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியர்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அக்காமடேஷன் ஒன்று பக்கத்து கொண்டிருக்கிறோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாடியில் அது ஊழியர்கள் தங்குறது அவர்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் இந்த தொழிலை செய்யலாம். அவர்களுக்கு அவரோட கிரேடுகளுக்கு ஏற்ற மாதிரி தனி ரூம்லேருந்து ஷேரிங் ரூம்லேருந்து எல்லாம் தனியாக கிச்சன் தனியாக இதோட நாங்கள் பக்கத்துலேயே செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்து இவால்வ் ஆகிக்கொண்டே இருப்போம். அந்த மாதிரி அப்டேட் ஆகினா தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் நிலைச்சு நிற்க முடியும். சரி, நன்றி. எனக்கு எங்களோட தகவல் பகிர்ந்தோம். சரி மக்களே, ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்காக நேற்று 24/7/2026 மத்தியானம் 12:30 அப்படி இங்கே வந்த நாங்கள். இப்போ அடுத்த நாள் 2025 12 மணி நெருங்குது. ஒரு நாள் ஆகுது. இந்த ஒரு நாளுக்குள்ள பதிவு செய்த அவ்வளவு காட்சிகளும் கடந்த காணொளிகளில் உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கும். உங்களுக்கான சலுகை இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களோட நேரடியாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளணும், அல்லது அவர்களுடைய தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளணும். இணையத்தில் பார்த்து நீங்கள் முன்பதிவு செய்யும்போது நீங்களும் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி தொடர்பு கொண்டு அதைக்கும் போது, அண்ணன் நான் இங்கே லண்டனில் இருக்கிறேன், வவுனியா தான் என்ற பிறந்த இடம், உங்களுக்கா சுற்றி பார்க்கணும், ஒருக்கா வரப்போகிறேன், ஒருக்கா தங்கலாம், என்ன மாதிரி கதைச்சி குறைச்சி போலுங்கோவன் என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் உங்களுக்கு விலை கழிவை கொடுத்து அறை வாடகையை பெற்றுக்கொள்வார்கள். அதுவே கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும். ஏனென்னா இந்த இடத்தை இப்படியே வைத்து பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுது. 130 பேருக்கும் அதிகமான பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கான சம்பளம், மின்சார கட்டணம், அந்த கட்டணம், இந்த கட்டணம் எல்லாத்தையும் செலவழிக்கிறதுக்கு ஒரு தொகை தேவைப்படும். அதை விட இது ஒரு முதலீட்டாளர் வந்து இதை போடும்போது இதை மாதிரி இன்னொரு 2 எங்களுடைய ஈழதேசத்தில் உருவாக்கணும் என்று யோசித்தா இதன் மூலமாக வருமானம் கிடைக்கணும். அது அவருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ இந்த 8 ஏக்கர் காணியை விற்று போட்டு போனாலே அவருக்கு ஒரு பெரிய தொகை வந்துடும், விற்று போட்டு போடலாம். ஆனால் அவர் வந்து ஒரு தனித்துவமாக மிளிரோணும் என்று யோசிக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெற போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு நாள் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேன். நீ மறப்பியா? மறக்க மாட்டோம். இது ஒரு விளம்பர காணொளி தான். எனவே இந்த விளம்பர காணொளியை பார்த்து நீங்களும் எதிர்காலத்தில் பயனடையலாம் என்றதை பதிவு செய்து இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்களை பற்றி நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.